கிளாஸ் இருக்குங்களா ஐயா இல்ல வரும் அந்த கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா நான் பேசுறது கேக்குதுங்க ஆ எப்பொருள் யார் யார் கேட்பன அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதறிவு. எல்லாத்துக்கும் 3 நாள் பேர்ச்சம்பழமும் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சில பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு கூட சிறு வேர்க்கடலை சாப்பிட்டு ஒரு 3 நாள் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் எந்த உணவு எடுக்காம இந்த பேர்ச்சி மலம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சில பேர்ச்சி மலங்கள் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டியது. எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை இடம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 நாள் பண்ணிக்க வேண்டியது. 3 நாள் வந்து ஆசனத்தை நம்ம மலவு துவாரத்தை தண்ணி வச்சு நம்ம சுத்தப்படுத்திக்க வேண்டியது. உள்ள அந்த கட்டி கட்டியே வந்துடும், சளி சளியா வந்துடும். அது 3 மணி நேரத்துக்கு தகவல் வரணும். 3 மணி நேரம் என்ன பண்றீங்கிறது தகவல் கொடுத்துட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்ல தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 3 மணி நேரத்திற்கு ஒரு தடவை கொஞ்சம் பேரிச்சம்பழம் மட்டும். பேரிச்சம்பழம் கொஞ்சம் 2 பேர் கிளம்ப அவ்வளவுதான் வச்சு மென்று சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியது. அப்புறம் மறு 3 மணி நேரம் நீர் பயிற்சி நல்லா வேலை செய்யும் உடம்பு. சரிங்க, ட்ரை பண்ண நாள் இருந்து நானு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாடல் இருக்கு. பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாது, பண்ணி பாருங்க, பண்ணுங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்து 5வது நாள் 4வது நாள் இப்ப 5வது நாள் நாளையில இருந்து 6வது நாள் 6வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஒரு நாள் செஞ்சு பாருங்க, எப்படின்னு பாருங்க. ஒன்றும் பண்ணாது. அப்புறம் மறுபடியும் நம்ம கீரை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். நாளைக்கு தான் போய் வாங்கணும். நான் வாங்கிட்டு இல்லை, வாங்கிட்டு கூட பண்ணலாம். வழக்கம் கூட பண்ணணும் அவசரம் இல்லை. 4 நாளைக்கு வந்து பண்ணிக்கிறோம். சரி, நேற்று என்ன படித்தோம்? அந்த வாழ வேண்டிய வழியின் சுருக்கமாக படித்தோம். மனிதன் அழிவதில்லை, அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன் வாழ்கிறான். மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது. மனம்ங்கிறது ஒரு வகையான தன்மை, சிறப்பு தன்மை. அது ஒரு ஒளி துகள், ஒளி போட்டான். அது வந்து அது உடல் போனாலும் அது மனம் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். மனம் எங்க வேணாலும் போய் சேரும். நம்ம எல்லாம் 217 தலைப்பு 43 நாம் 800 கோடி 700 கோடி 800 கோடி மக்களுக்கு இணையாக சுமார் 7000 கோடி மனித ஆவிகள். அத 7000 கோடி இருக்கலாம். இது வரைக்கும் மனிதன் பிறந்து வளர்ந்து சேர்ந்ததெல்லாம் அத்தனையும் அந்த துகள்கள், அந்த அணு துகள்கள், அந்த மன துகள்கள் இங்கதான் இருக்கு. சிலர்தான் விண்வெளி போய் கடக்குது. முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர் ஆண்டவர், சித்தர் வகை சார்ந்தவை. அவை மறுபிறவி எடுப்பதில்லை. இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை நாடி செல்கின்றன. 2ஆம் வகை ஆவிகளே பெரும்பாலானவை. அவை பெரும்பாலும் கோயில்களில் தங்கி மறுபிறவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. மறுபிறவி சித்தர்கள் வேற, சும்மா இருக்கிறவங்க வேற. பெரும்பாலும் தம் குணத்திலே மறுபிறவி எடுக்க முயற்சி செய்கின்றன. 3ஆவை தீய ஆவிகள். அது வந்து தற்கொலை பண்றவன், கொலை பண்றவன், சுரும் பண்றவன், இவனுக்கெல்லாம் இப்படித்தான். இவனுக்கெல்லாம் எல்லா இத பத்தி எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆமா, பரிணாம வளர்ச்சி இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. உடம்பெல்லாம் இப்படி நடக்குது. இதெல்லாம் குவாண்டம்ல வேலை செய்யுது. யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆமா, எல்லாம் என்ன குவாண்டம்ல தான் லைட். இப்ப வந்து உடம்பு வந்து கார்பன் பாடி. இந்த கார்பன் பாடி தனக்கு தேவையானதை வெளியிருக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜனையும் எடுத்துக்கொள்ளுது. காத்துல இருக்கிற அந்த நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரான் இருக்கிற எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிக்க. நியூட்ரான் தான் புரோட்டானா மாறும்.
நைட்ரஜன் புரோட்டீனா மாறும், நியூட்ரான் புரோட்டானா மாறும். நியூட்ரான் புரோட்டான் தான் உலகத்தினுடைய கட்டமைப்பே. உடம்பே நியூட்ரான் புரோட்டான் தான் அடிப்படையா இருக்கு. நம்ம உடம்பே நியூட்ரான் புரோட்டான் தான். இதுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருது? எல்லா பக்கம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். காஸ்மிக் கதிர் வந்து நைட்ரஜன் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். நைட்ரஜனை தூண்டிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் 14 மாதிரி ஐசோடாப்பா மாதிரி வெளியே போயிட்டே இருக்கும். எங்க போய் கார்பன் பாடியிலே பூந்துக்கும். எங்க போய் பூந்துக்கும்? கார்பன்ல போய் போடும். கார்பனுங்கிற ஆறு 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 புரோட்டான் இருக்கு கார்பன், 7 புரோட்டான் கொண்டது நைட்ரஜன். அப்ப 7 ஆரமாகும், 6 ஏழாம் மாறும். 6லேருந்து 7க்கு போகும். இதுதான் நைட்ரஜன் டு கார்பன், கார்பன் டு நைட்ரஜன் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கோடிக்கணக்கான நடந்துட்டு இருக்குது. அது இப்பதான் இந்த பயிற்சி பண்ணப்படம் தான் தெரியுது. இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் யாருக்கும் இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். கார்பன் டு நைட்ரஜன் டு கார்பன், கார்பன் டு புரோட்டான். நைட்ரஜன் டு கார்பன், கார்பன் டு நைட்ரஜன். நைட்ரஜன் ரிவர்ஸ் ரொட்டேஷன் சர்க்கிள். இப்படி கூட சொல்லலாம். நியூட்ரான் டு புரோட்டான், புரோட்டான் டு நியூட்ரான். கார்பன்ல இருந்து புரோட்டான் வெளியே போகுது, நைட்ரஜன் இருந்து நியூட்ரான் வெளியே வருது. அப்ப இங்க புரோட்டான் வெளியே போகுது, அங்க நியூட்ரான் உள்ள வருது. இது நடந்துகிட்டே இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். எது வருது? நியூட்ரான் தான் முக்கியம், இங்க புரோட்டான் முக்கியம். கார்பன்ல புரோட்டான் முக்கியம், நைட்ரஜன் நியூட்ரான் முக்கியம். ஏன்னா கார்பனுக்கு அடுத்தபடியாக இருப்பது நைட்ரஜன், நைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக இருக்குது ஆக்சிஜன். 6ங்கிறது கார்பன், 7ங்கிறது நைட்ரஜன், 8ங்கிறது ஆக்சிஜன். இதெல்லாம் பீரியாடிக் டேபிள்ல வரும், படிச்சிருந்தா தெரியும். இதெல்லாம் எப்படியா இருக்கட்டும், இதுதான் உண்மை. அதனாலதான் நான் வந்து அணு சிதைவு முறை மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது தண்ணிக்குள்ள போட்டாலும் ஏன் தண்ணிக்குள்ள போட்டா சாகுறது இல்லை? நீங்க செஞ்சு ஏங்க வாங்கிட்டீங்க டியூரசெல் வாங்கிட்டீங்களா? அதை ஒட்ட வச்சு தண்ணியில போடுங்க, சாகாது. ஏன் ஒரு மின்சாரத்தை அதாவது டிசி மின்சாரம், ஏசி மின்சாரம் ரெண்டு தான் உலகத்தில் இருக்குது. ஏசி மின்சாரத்தை தண்ணிக்குள்ள போட்டாலும் அது செயலிழந்துரும். டிசி மின்சாரத்தை தண்ணிக்குள்ள போட்டாலும் செயலிழந்துரும். ஆனால் இதுதான் உண்மையான டிசி மின்சாரம். இந்த டிசி மின்சாரம் இயற்கையில் இருக்கிற டிசி மின்சாரம். இதுவரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அடிப்படை கொண்டது. ஆனால் இயற்கை கண்டுபிடிச்சது புரோட்டான் சிட்டி அடிப்படை கொண்டது. புரோட்டான், அந்த புரோட்டான் நியூட்ரான். இந்த விளக்கு வந்து தண்ணியில போட்டாலும் தண்ணி தான் இதுக்கு அடிப்பு. தண்ணியை வந்து தண்ணிக்குள்ள எது போட்டாலும் இறந்துருமே, ஏன் இது இறக்குறது இல்லை? செஞ்சு பாருங்க, கேள்வி கேளுங்க. நீங்க நான் போட்டிருக்க விடையெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல? 10th படிச்சுதான், +2 படிச்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க. படிச்சிருக்கேன், மறந்து போன விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரியல. இல்ல நான் கேட்கற கேள்வி மறந்து, பொதுவாக கேட்கற கேள்வி கேளுங்க. சரிங்க, பாத்துட்டு. ஒரு பேட்டரி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? புது பேட்டரி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள போட்டா அது அந்த தண்ணி இழுக்க உள் வாங்கிக்கும், வேலை செய்யாது. மின்கலம் வேலை செய்யாது, பேட்டரி செத்து போயிடும். மின் வேலை செய்யாதானே செத்து போயிடும். செல்லு தவறி விழுந்துருச்சு, செல்லு தவறி பேட்டரியோட விழுந்துருச்சு, பேட்டரி வெந்து போயிடும். என்னது? சூடாயிரும். ஆனா இதே நீங்க புதுசா 2 பேட்டரி வாங்குங்க, 2 டியூரசெல் பேட்டரி வாங்குங்க. வாங்கிட்டு கிராஃபைட் குச்சியை ஒட்ட வைங்க. ஒண்ணுக்கு ஆமா 2 வாங்கிட்டா 4 முனை வருது. 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் வருது. 4 முனையிலையும் கிராஃபைட் குச்சி ஒட்டிடுங்க. அவ்வளவுதான். உலகத்துல எங்கேயாவது பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட்டு நெகட்டிவ்க்கும் கிராஃபைட்டுங்கிறது நான் தான். ஏன்னா அதை 0 பண்ணிடுவேன். என்னது? 0 பண்ணிடுறேன். ஆமா. இப்போ ஒட்ட வச்சுட்டு தண்ணிக்குள்ள ஒட்ட வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு மட்டும் கீழே எப்படி இருந்தால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அதுக்கு மட்டும் செம்பு கம்பி போட்டு சின்னதாக செம்பு கம்பி பழைய ஒயர்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா போகுது. அந்த கம்பி உள்ள எடுத்து செம்புக்கு அடுப்பில் காய்ச்சினா அந்த இதெல்லாம் உருகிடும். உள்ள செம்புக்கு அதை எடுத்து அப்படி நல்லா சுரண்டி விட்டு பளபளன்னு ஆயிடும். சிகப்ப நல்ல பளபளன்னு ஆயிடும். அதை எடுத்து ஒரு ப்ளஸ் மைனஸில் லேசாக நல்லா முறுக்கி விடுங்க. அது சேர்த்து விட்டாச்சு. இந்த ப்ளஸ் மைனஸுக்கு ஒரு எல்இடி வச்சு பாருங்க. எல்இடி வச்சு ஒரு டேப் அடிச்சு விட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போடுங்க. 1 வருஷம் இருந்தாலும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன் ஒன்றும் ஆகுறது இல்லை சொல்லுங்களா பார்க்கலாம். சாதாரணமாக எதை போட்டாலும் செத்து போயிடும், பேட்டரி சூடாயிரும். ஆனால் இங்கே எதுவும் ஆகிறது இல்லை. அதே என்னுடைய கண்டுபிடிப்பு. அப்ப தண்ணிக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா தண்ணியே என்ன பண்ணுறது, குடைச்சிட்டு போய் உள்ள இருக்க
தண்ணியே என்ன பண்ணுதுன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு குழாய் உண்டாக்கி ஒரு துவாரத்தை உண்டாக்கி அதன் வழியாக மின்சாரத்தை கடத்திக்கிட்டு இருக்கும். கடத்திட்டு அந்த வேலை உள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள வந்து ஹைட்ரஜன் இருக்குது, தண்ணிக்குள்ள ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து ஐசோடோப் இருக்குது, அது ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குது. அந்த ஐசோடோப்ல பார்த்தா நியூட்ரான் இருக்கு, அந்த நியூட்ரானை எடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆச்சரிய. தண்ணிக்கு காத்துல இருக்கிறப்போ இந்த கிராஃபைட் வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரானை உள்ள எடுத்து புரோட்டானை வெளியேற்றலாம், சர்க்கிள் அடிச்சுட்டே இருக்கும். சரி, தண்ணிக்குள்ள போடுறப்ப நியூட்ரான் வேணும் இல்லையா? நியூட்ரான் எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள நியூட்ரான் இருக்குது, ஹைட்ரஜன்ல நியூட்ரான் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து ஐசோடோப் இருக்குது, அந்த ஐசோடோப் நியூட்ரான் இது எடுத்துக்கும். அப்போ அங்கேயும் உயிர் வாழும். அப்போ தண்ணியில காத்துலையும் நைட்ரஜன்ல இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கும், தண்ணிக்குள்ள போறப்ப ஹைட்ரஜன்ல இருக்கிற நியூட்ரானை உள்ள எடுத்துக்கும். சரி, விண்வெளிக்கு போனா விண்வெளி எங்க பார்த்தாலும் சார்ஜ்டு பார்ட்டிகள், புரோட்டான் சார்ஜ்டு பார்ட்டிகள் இருக்கும், நியூட்ரான் சார்ஜ்டு பார்ட்டிகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த பார்ட்டிகளை நியூட்ரான் அது உள்ள எடுத்துக்கும். இது அப்போ சாகவே சாகாது. இதுதான் விஷயமே. இதுக்கு ஒரு வினை யூக்கி வேணும். ஒரு எப்படி கெமிக்கல் போடுற மாதிரி நாம என்ன பண்றோம்னா 1400 கோடி ஆண்டுகளுக்கு வினை யூக்கிய செயல்படுறதா கடல் மண். கடல் மண்ணில் பார்த்தீங்கன்னா ரேடியம் கலந்த கதிர்வீச்சு உள்ள கடல் மண் இருக்கும், ரொம்ப குறைவானது. ஒரு வாழைப்பழத்தில் என்ன ஒரு கதிர்வீச்சு இருக்குதோ அதே மாதிரி பொட்டாசியம் இருக்கிற மாதிரி ஒரு கதிர்வீச்சு, அது ஐசோடோப்பு தான். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் ஐசோடோப்பு தான். நைட்ரஜன் காற்றுல இருக்கிற நைட்ரஜன் ஐசோடோப்பு தான். கிராஃபைட் கார்பன் வந்து ஐசோடோப்பு தான். அது இதெல்லாம் ஐசோடோப்பு, அதை சிதைஞ்சிட்டே இருக்கு, எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். அதை தொடர்ந்து அந்த தூண்டலை வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், இந்த கொஞ்சம் இன்னும் நீண்ட காலம் தூண்டல் வரணுங்கிறதுக்கு தான் அந்த கடல் மணல், அதுக்கு பேர் மோனோசைட் மணல். அந்த மோனோசைட் மணல் உள்ள கலந்துட்டோம்னா இந்த ஆற்றல் சாகவே சாகாது. பேட்டரி கூட 100 வருஷத்துல செதஞ்சு போகலாம், ஆனால் ஆற்றல் சாகாது. இப்போ தொடர்ந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, 1400 கோடி ஆண்டுக்கு எரியும். நீங்க நாளைக்கு தண்ணியில போட்டு பாருங்க, கேளுங்க. இந்த படம் எடுத்து அப்படியே தண்ணியில போட்டா பேட்டரி சாகுமே. நான் கண்டுபிடிச்சது 4 முனைகளுக்கும் 4 முனைக்கு நான் கிராஃபைட் வச்சுட்டேன். பாசிட்டிவ் 2 கிராஃபைட் குச்சி, நெகட்டிவ் 2 கிராஃபைட் ஒட்ட வச்சு ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒரு செம்பு கம்பி போட்டால் அது சேர்ந்து போகும். இது பேர் சீரியல் கனெக்ஷன் சொல்லுவாங்க, தொடர் இணைப்பு. இப்போ ஒன்று வந்து 1.5 வோல்ட்டு தான் இருக்கும், 3 வோல்ட்டு மினிமம் வந்து எல்இடி ஏரியாருக்கு 3 வோல்ட்டு வேணும். அப்போ சீரியல் கனெக்ஷன் கொடுக்கணும், ப்ளஸ் மைனஸ் சேர்த்தனா ஒரு சீரியல் கனெக்ஷன் ஆயிரும். அப்போ என்ன ஆகுனா வோல்ட் அதிகமாகும். என்ன ஆயிரும்? வோல்ட் அதிகமானோம்னா ரெண்டையும் சீரியலில் கொடுக்கணும், தொடர் இணைப்பில் கொடுத்தீங்கன்னா வோல்ட் அதிகமாகும். அவ்வளவுதான், இந்த 2 தான். வோல்ட் அதே மாதிரி 3 வோல்ட் வேணும். குறைஞ்சபட்சம் எல்இடி ஏரியாருக்கு 3 வோல்ட் வேணும். ஆனால் பேட்டரியில் இருக்கிறது 1.5 வோல்ட். அப்போ 2 கூட்டுறப்ப 3 வோல்ட் வரணும். அப்போ ப்ளஸ் மைனஸ் சேர்த்துட்டிங்கன்னா 3 வோல்ட் வந்துடும். மிச்சம் இருக்க ப்ளஸ் மைனஸ் 1ல் வந்து ஒரு பச்சை எல்இடி சொருகிட்டிங்கன்னா பயங்கரம் 6 மாதத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு பேட்டரி வந்து இந்த மாதிரி 2 இணைச்சதுக்கு அப்புறம் ஒரு பச்சை எல்இடி வச்சிங்கன்னா அதிகபட்சம் 10 நாள் அல்ல 6 நாளைக்கு மேலே எரியாது. அதுக்கப்புறம் பேட்டரி சூடாகி பேட்டரி செயலிழந்துடும். தண்ணியில் போடாமல் இருந்தாலும் 24 மணி நேரம் எரிஞ்சதுன்னு செத்து போயிடும். ஆனால் இது 180 நாள் தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாதுன்னா இதனுடைய சயின்ஸே மாறுது. ஏற்கனவே இயற்கையில் இருக்கிற சயின்ஸே தோண்டி வெளியெடுத்தாச்சு. அதை செஞ்சு பாருங்க. அப்புறம் இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, நான் ஒருத்தர் தான் பதில் சொல்லணும். ஆனால் நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், நான் தான் சொல்லணும். அல்லது உங்க மூளைக்கு நீங்க வேலை கொடுங்க. இதுதான் உண்மை. இது அதிசயம்லாம் கிடையாது, இயற்கையில் இருக்கிற ரகசியம். யாராவது வந்து பேட்டரி தண்ணிக்கு யாராவது புது பேட்டரி தண்ணிக்குள்ள போடுவாங்களா? செத்துப்போம். போட்டா என்ன ஆகும்? சூடாயிடும். போட்டா சூடாயிடு செயலிழந்துடும். செயலிழந்து போச்சுனாலும் ஒண்ணுதான், அதுல ஆற்றல் போச்சுனாலும் ஒண்ணுதான், செத்து போச்சுன்னு சொன்னாலும் அதை எடுத்து என்ன பண்ணும்? மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர. ஆனா இது அப்படியே இல்லை. இதனுடைய இதையே மாத்திடுறோம், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை மாத்திட்டு அட்டாமிக் ரியாக்ஷனை மாத்திடுறோம். சரி, செஞ்சு பாருங்க. எல்லாரும் செஞ்சுட்டாங்க, 10-15 பேர். என் பொண்ணு செஞ்சு பார்த்துட்டாப்பா, இன்னைக்கு கூட செஞ்சு மறுபடியும் இன்னைக்கு செஞ்சு பார்த்துருக்குறாங்க. ஆமாப்பா எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் புதுசாக போட்டு பாரு, ஏற்கனவே தண்ணிக்குள்ள வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம், உண்மைதாங்க. அது இதுதான் ஃபிசிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸில் இதுக்கு பேர் புரோட்டோசிட்டின்னு பேர். இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டின்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நான் கண்டுபிடிச்சது புரோட்டோசிட்டி அண்ட் நியூட்ராசிட்டி.
கிராஃபைட் தான் அந்த வேலையை பண்ணுது. ஆப்போசிட். இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்காத நான் கண்டுபிடிச்சது. அதை தான் நோபல் பரிசுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். முதல்ல பேடன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நோபல் பரிசுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்ததுக்கு அப்புறம் பேப்பர்ல வந்துடும். இதெல்லாம் எப்படி 2-3 வருஷத்துல இது பண்ணிடலாம். அப்புறம் அப்ளை பண்றது ஒன்றும் இல்லை. நோபல் பரிசு அப்ளை பண்றது ஒரு ஒரு ஆசிரியரோட கையெழுத்து வேணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அப்புறம் அவனுங்க ஆராய்ச்சி பண்ணுவானுங்க. அவன் வச்சு பார்த்தானே தெரிஞ்சு போயிடும், ஆஹா உண்மைதான்டா அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கு வந்து யாருமே ப்ரோட்டோடைப் செய்து காட்டல, ப்ராக்டிக்கலாக யாரும் செஞ்சு காட்டவே இல்லை. தியரியா வந்து தியரிக்கே நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. என்னது, இந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சானுங்க. கண்டுபிடிச்சி அது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டானுங்க. அவ்வளோதான். மட்டும் அதுக்கு ப்ரூஃபோ எவிடன்ஸ் எதுவும் காட்டல. நோபல் பரிசு வாங்கி 50 வருஷம் ஆச்சு. இப்போ இதான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து நான் ப்ரூஃப் காட்டுவேன். பாறைப்படுத்தா இயங்குது. நீ சொன்னது இதான். இது இந்த மாதிரி நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது. டபிள்யூ 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 ஜெட்டு, அப்புறம் ஹிக்கு, இதெல்லாம் ஹிக் போசான், டபிள்யூஹெச்ம்பாங்க, டபிள்யூ ஜெட்டு ஹெச்ம்பாங்க. இதுதான் இதெல்லாம் ப்ரூஃப். நான் வந்து மாடல் தான் ப்ரூஃப். 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் மாடலே காட்டுறேன், ப்ரூஃப் காட்டுறேன். இது நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஆதாரம் தேடும்பொழுது இவனுக்குலாம் வர்றானுங்க. நான் கண்டுபிடிச்சி பேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் இதுக்கு ஆதாரம் எவனாச்சும் கண்டுபிடிச்சிக்கணும்னு பார்த்தா, ஆமாம் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நோபல் பரிசே வாங்கியிருக்காங்க. சரி, நோபல் பரிசு 5 வருஷம் ஆச்சு, அப்போ 50 வருஷம் ஆச்சு. ஏன் அது மாடலாக காட்டல, ப்ரூஃப் காட்டல, டெக்னிக்கல செயல்முறையே வரல? கருத்து வடிவம் தானே தவிர எந்த வடிவத்துக்கு வரல, செயல் வடிவத்துக்கு வரல. இப்போ கருத்து வடிவம் கண்டுபிடிச்சிட்டானுங்க, நான் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். தானாவே சேதையணும், தானாவே மின்சார உற்பத்தி பண்ணணும். இது வச்சோடனே மின்சாரம் வந்துடும். பேட்டரி இருக்கிற கடைசி சம்மந்தம் இல்லை. அதாவது பேட்டரி நிறுத்தியாச்சு, கிராஃபைட் வச்சுட்டாவே பேட்டரி 0 ஆயிடும். அப்போ தண்ணிக்குள்ள ஓட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்படியே உள்ள இருக்க அந்த 1.5 வோல்ட் மாறவே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சாகும். தண்ணிக்குள்ள ஓட்டாலும் சாகாது. தண்ணிக்குள்ள ஓட்டாலும் அந்த எல்இடி வச்சா மட்டும் சப்ளை நடக்கும், இல்லைன்னா அதுவும் சாகும். அப்படியே சப்ளை இருந்தாலும் தண்ணிக்குள்ளேயே விளக்கு எரிஞ்சுட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். என்னது, உலகத்துல ஹைட்ரஜன் மிகப்பெரிய எரிபொருள். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அப்ப எப்படி இதெல்லாம் பாப்பானுங்க. பார்த்தான்னு வச்சுக்க, வேற வழியெல்லாம் நோபல் பரிசு கொடுத்துருவானுங்க. 10 வருஷம் ஆகலாம். இப்பதான் பண்ணிட்டு பேசுறது வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 3ஆம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் பாலடைந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன. அவை மக்களை பிடிக்க கூடும், பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தாயத்து கட்டி வச்சிருவாங்க. என்னது, எனக்கு தாயத்து கட்டு, அதனால சிறுசாக தாயத்து கட்டுவாங்க. எல்லாமே தாயத்துனா வேற ஒன்றும் இல்லை, தாய் சத்து. தாயினுடைய தொப்புள் குடி எடுத்து அந்த வெள்ளி குப்பையில போட்டு அந்த தாயினுடைய குழந்தை இடது கையில வலது கையில கட்டி விட்டுருவாங்க. குழந்தைகள் நோய் வந்ததுன்னா அதை எடுத்து அந்த தொப்புள் குடி எடுத்து தேனில் அது இருக்கும், அதை எடுத்து தேனில் கலைச்சி நாக்கில் வைப்பாங்க, நோய் நல்லாயிரும். அதான் ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய ஸ்டெம்ப், அதுதான் பேசிக். அதாவது மனிதனுக்கு உருவத்தை கொடுக்கறது தாயினுடைய தொப்புள் கொடிதான். அங்கிருந்து ஸ்டெம் செல்லும்பாங்க, அதுதான் போய் மனிதனை உண்டாக்குறது. இப்போ இந்த மாதிரி சுத்தப்படுத்துறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டெம் செல் வந்து என்ன ஆகுதுன்னா ரீஜென்ரேட் ஆகுது. அதாவது வாழ்க்கையில திங்கிறவனுக்கு ஆகாரம் தின்னுட்டே இருக்கிறவனுக்கு வந்து ஸ்டெம் செல் ஒரு தடவை தான் வேலை செய்யும். ஆனால் இந்த மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிற நோன்பு இருக்கிறவனுக்கு ஸ்டெம் செல் வந்து மறுபடியும் உயிர்ப்பிச்சு மீண்டும் புதிய செல்களை உற்பத்தி பண்ண. ரெண்டாவது உத்தரவு போகும். அதாவது அவன் தூய்மைப்படுத்துகிறான். அப்போ தூய்மைப்படுத்துகிற திருப்பி அந்த உடம்பு வந்து புதுமை அடையுது, இளமையா மாறுது. உடனே என்ன வந்து இளமையை நினைச்சுக்கிட்டு புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கும். எது செலஞ்சிருக்கோ அதை கட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டெம் செல்லுடைய தியரி. அந்த நோன்பு தான் இந்த வேலையை பண்ணுது. நோன்பு தான் இன்னைக்கு எப்படி சுறுசுறுப்பா வரைங்கன்னா அது வேலை பண்ணுது. எப்படி ஏன் மயக்கம் வருதுன்னா பழைய கழிவுகள் சேர்ந்தா தான் மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை எடுக்கிறதுக்கு தான் வேக வைத்த கீரை. இப்ப சோனம் வாங்சு இருந்தாரு, 30 நாள் அவர் சாகவே இல்லையே. அப்படின்னா அவர் அமைதியா இருந்திருக்காரு. சிறுநீர் போயிருக்குது, கழிவு வந்து மலத்தில் இருந்திருக்குது. அதை எடுக்கிறதுக்கு அவரு மலத்துவாரத்தை சுத்தம் பண்ணியிருக்கணும். 2 பிரெட்டு வச்சு, ரொட்டி துண்டு வச்சு, வெங்காயம் நிறைய போட்ட, வெங்காயம் காய்கறி கீரை நிறைய போட்ட நோன்பு கஞ்சி அரிசி போட்டு நோன்பு கஞ்சி வச்சு சுட சுட கொஞ்சம் அப்படியே கூட 2 ரொட்டி துண்டு வச்சு சாப்பிட்டு அவர் சாப்பிடணும். இப்படிதான் அவர் முறையா முடிக்கணும். அவர் இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் பண்ணுது. ஏன்னா
அவர் வந்து லடாக் பகுதியை சேர்ந்த பூரா மாட்டுக்கறி திங்காம எவனாலும் இருக்க முடியாது. பூரா இறைச்சி சாப்பிட்றவனுக்கு தான். அதனால ரொம்ப கொடூரமானது. அதனால செத்துருக்கணும், ஆனால் தப்பிச்சுட்டு வந்தாங்க. அப்ப இறைச்சி சாப்பிட்றவனுக்கு உடனே 4வது நாள்லயே இறைச்சி விஷம் வந்து தங்கிடும், ஆளை கொண்டு போடும். ரொம்ப மோசமானது. சரி, முடிக்க போறேங்க. மேற்படி 3 வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது. சரி, அதாவது நான் பக்கம் 123 எழுதியிருப்பது, முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி கோவில்கள் தங்கும் நல்ல ஆவிகள் தீய ஆவிகள் அங்கு வராமல் தடுக்கின்றன. ஏற்கனவே முக்தி அடைந்த ஆவிகள் இருக்கு இல்லையா, அங்க வந்து தீய ஆவிகள் வராமல் நல்ல ஆவிகள் மட்டும் அங்க வரலாம், தீய ஆவிகள் அங்கு வராது தடுத்துக் கொள்கின்றன. மறுபடி எடுப்பது நம் நோக்கமல்ல, இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும்படி நாடுங்கள் என்று திருமுலர் வாக்கை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் விஷயமே. நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டித்துக் கொள்ளலாம். இந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகு உணவு ஒழுக்கத்தின் மூலமாக வாழ்நாளை நீட்டிக் கொள்ளலாம். என் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளான புவியீர்ப்பு சக்கரமும் இந்த கிராவிட்டி வீல் அதை நான் செஞ்சு பார்த்தேன். அது கரெக்டாக தான் வருது. செஞ்சு பார்த்துட்டு 2 லட்சம் ரூபாய் செலவுன்னு செஞ்சேன். அதை விட கொஞ்சம் அதை விட வேறு மாதிரி செஞ்சேன். அவர் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு நான் கவன்கல் முறையில், அந்த காலத்தில் கவன்கல் முறை இருக்கும். கவன்கல் முறையில் வந்து குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிக தூரம் கண்டறிகிறது. அது தமிழர்கள் கண்டுபிடிச்சது பல 1000 ஆண்டுக்கு முன்னாண்ட. புறநானூற்றில் வருது, அகநானூற்றில் வருது, சிலப்பதிகாரத்தில் வருது, தொல்காப்பியத்தில் வருது, இதில் எல்லாத்துலேயும் வருது. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சி வேகமாக சுத்தமாக கண்டுபிடிச்சி நான் வெற்றி அடைஞ்சு அது பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றதான் இப்போ தண்ணிக்குள்ள மின்கலத்தை போட்டால் சூடாகிறது. அது மட்டும் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெருசாக செய்யலாம், எவ்வளோ வேணால் செய்யலாம். இது கப்பல் அளவு கூட செய்யலாம். இப்போ செஞ்சிருக்கிறது நான் வந்து சின்னது. கப்பல் அளவு செஞ்சு உலகத்துக்கு மின்சாரம் கொடுக்கலாம். அதுதான் அந்த அட்டாமிக் பவர். அந்த அட்டாமிக் பவர் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அட்டாமிக் பவர் 2வது. இப்போ உலகம் முறை அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் கண்டுபிடிச்ச 2வது வகை. இந்த 2வது வகை யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். தியரியே தான் இருக்குது. என்னது ப்ராக்டிக்கல் எங்க? நான் தான் கண்டுபிடிச்சது. சரி, இப்போ 2 பேரும் நானும் பொண்ணு பேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு ரிசர்ச் பண்ணி. அடுத்தது பேடன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கப்புறம் எதுக்கு நோபல் பரிசுக்கு அது முயற்சி பண்ண போகிறேன். பண்ணித்தான் ஆகணும். ஏதோ அப்போ தான் உலகம் உருப்படும். அப்போ எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு பூரா இது வந்து வீட்டில் எல்லாம் செய்யலாம். பெருசாக சொந்தமாகவே ஒவ்வொருத்தையும் செஞ்சுக்கலாம். அதையே சொந்தமாகவே செஞ்சுக்கலாம். ரொம்ப மலிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். வெறும் உரம்தான். பொட்டாசியம் உரமும் அப்புறம் அமோனியா உரம், அவ்வளோது. அமோனியம் பாஸ்பேட்டு, பொட்டாசியம் பாஸ்பேட்டு, அப்புறம் கடல் மணல், அப்புறம் கிராஃபைட் கரித்தூள், அவ்வளோதான். மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, நிறைவு செய்ய போகிறேன். என் விஞ்ஞான கண்டுபிடிப்பு புவியீர்ப்பு சக்கரம், இந்த இயந்திரமும் அப்புறம் உதவி செய்யும் எங்கே விண்வெளி நகரங்களை தீர்மானித்து வாழவும், விண்வெளியில் அந்த நகரத்துடன் பயணம் செய்யும். விண்வெளியில் பல நகரங்கள் வச்சுக்கிறது, அங்கே போகிறதுக்கு பயன்படுகிறது. அதைத்தான் நான் வந்து வெங்கடேசன் சொல்கிற கருத்துக்கெல்லாம் பலப்படுத்தி அதிலிருந்து மேம்பாட இப்போ கண்டுபிடிச்சிருப்பேன். யார் வேணால் செய்யலாம். எங்களுடைய அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம் இந்த விண்வெளி அதெல்லாம் சொல்றது. அது ஏற்கனவே விண்வெளி பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யாரும் பேசலை. இப்போ விண்வெளி பற்றி தான் இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. விண்வெளியில் வீடு கட்டுறது, விண்வெளிக்கு நட்சத்திரத்துக்கு போகிறதெல்லாம் இப்போ எல்லாம் சராசரி வந்துருச்சு. எதிர்காலத்தில் விண்வெளிக்கு போகிறவன் தகுதி உடையவன் அப்படிங்கிற வரப்போது. மற்றவனை சாப்பாற்றாமல் இங்கேருந்து சாக வேண்டியதுதான். வேற சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மறுபடியும் காலையில் 5:30 மணிக்கு பேசுவோம். படிங்க. இந்த பக்கத்தை நல்லா படிங்க. படிச்சுட்டு கவனிக்க, தினம் குறிப்பு எழுதிட்டு வாங்க, எடையை பார்த்துட்டு வாங்க. சரியா? சுறுசுறுப்புன்னு பாருங்க. சரிங்களா? மீண்டும் காலையில் நம்ம 5:30 மணிக்கு பேசுவோம். நன்றி.